அவங்க முடிச்சுட்டு பில்லு கிளைம் பண்ணும்போது கார்டு கிளைம் பண்ணுது. ஸோ எப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ணாலும் நம்மகிட்ட நம்பர் சாப்பிட்றாங்க எதாவது கணக்கில் வரும். அதாவது தப்பு தான் இது, கண்டுபிடிச்சாலும் கேட்பாங்க. பட் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சொல்யூஷனாக இருக்குது. ஸோ நம்ம ஆதார் கார்டு வந்து வந்து அந்த சாப்பிட்ற நீங்கள் சொல்கிற காரணங்கள் எல்லாமே வந்து நம்ம சாஃப்ட்வேரில் வந்துடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களில் நீங்கள் சென்னையில் போய் உங்கள் ஒரு அந்த மாதிரி நம்ம ஒரு வேலையை செய்வோம். நீங்கள் வந்து உங்களுடைய பேரை வந்து இந்த கிளப்ல இருந்து நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய நேம் எல்லாமே அங்கே வந்துடும். உங்கள் நம்பர் மட்டும் சொன்னால் போதும். அந்த அளவுக்கு ஒரு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு. அதுக்கு எல்லாமே நீங்கள் சொன்னதுக்கு எல்லாமே ஒரு விடை வந்து இப்போ கிடைச்சிடும். சட்டத்திற்கு உட்பட்டு அனுமதிக்கப்பட்ட விதத்தில் ப்ரொசீஜர் இருக்கு, நமக்கு ப்ரொவிஷன் இருக்கு. அதை வந்து ஊடகங்கள் ஃபார்முலா வந்துட்டு போயிருக்கோம். அதை இப்போ டெமோ ஆகும். அவங்க ப்ரெஸ்காரங்க போனோன்னு நம்ம பண்ணிடலாம். பேசலாமா? ஓகே. தமிழ்நாடு FL2 உரிமம்தாரர் சார்பாக இன்று திண்டுக்கல்லில் அவசர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் வாயிலாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மற்றும் எங்களது துறை சார்ந்த அமைச்சர் அவர்களுக்கும் முதற்கண் வாழ்த்துக்களையும் நன்றியிலும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இன்றைய தினம் கடந்த ஒரு 10 தினங்களாக தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற புதிய நடைமுறை சட்டங்கள் இவை அனைத்தும் தமிழகத்தில் ஆங்காங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற உறுப்பினர்கள் மூலம் நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களின் சங்கத்தின் கிளப்புகளுக்கு ஆங்காங்கே சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழக அரசின் சார்பாக முதல் சட்டமாக தாங்கள் கொண்டு வந்த, அதாவது FL2க்கு சரியான ஒரு 11-11 அந்த சட்டத்தையும் மற்றும் வெளிச்சந்தையிலே வெளி மார்க்கெட்டில் விற்கக்கூடிய கள்ளத்தனமாக விற்கக்கூடிய சில்லறை விற்பனையாளர்களை தடுத்தும் நீங்கள் செய்திருப்பது நாங்கள் எங்கள் FL2 சங்கத்தின் சார்பாக முழுமையாக இந்த அரசை பாராட்டுகிறது. இருந்தபோதிலும் கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து எங்களது FL2 லைசன்ஸ் நடைமுறையில் உள்ளது. இன்று நேற்று வந்ததல்ல. இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை மனதில் வைத்துக்கொண்டு சில அதிகாரிகள் தாங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் ஒவ்வொரு கிளப்பையும் முறையாக சரியான சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நாங்கள் நடத்துவதற்கு தயாராக உள்ளோம். இருந்தபோதிலும் சட்டதிட்டங்களை நாங்கள் மதித்தாலும் சிலர் எங்களை துன்புறுத்தும் விதமாக சில கிளப்புகளில் அத்துமீறி செயல்படுகிறார்கள். அதை அரசு கண்டுகொள்ள வேண்டும். மேலும் நடைமுறையில் உள்ள எங்களது லைசன்ஸில் என்ன கூறப்பட்டிருக்கிறதோ, என்ன நாம்ஸ் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோமோ, உறுப்பினர்களுக்கு ஏற்படக்கூடிய உறுப்பினர்களால் நாங்கள் கொண்டு வரக்கூடிய நாங்கள் மாதாந்திர கூட்டம் வருடாந்திர கூட்டங்கள் நடைபெறக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய சங்கங்களின் அந்த கிளப்புகளின் நடைமுறையில் கூட்டத்தின் மூலம் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளின் அடிப்படையிலே இந்த மது விற்பனையும்
மற்றும் விளையாட்டு போக்குகள், பொழுதுபோக்கு போன்ற விஷயங்களையும் தொடர்ந்து நல்ல முறையில் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கும் எங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய சில சமூக ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடியவர்களின் ஒரு பொய்யான புகார்களையும் நீங்கள் ஆய்வு செய்து எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பையும் முழுமையான இந்த கிளப்புகளை பார்களை ரன் பண்ணுறதுக்கு உறுதுணையாக புதிய அரசு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தமிழ்நாடு FL2 சங்கத்தினுடைய முழுமையான நோக்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவதுங்க, அமைச்சர் சில தினங்களுக்கு முன்பு ரொம்ப தெளிவாகவும் அருமையாகவும் புரிதலோடு சில பேட்டியை கொடுத்தார், வரவேற்கத்தக்கது. அந்த அடிப்படையில் நாங்கள் உறுப்பினர்களுக்கு மட்டுமே சப்ளை பண்ணுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதில் இடைப்பட்டவங்க சில லாப நோக்கத்துக்காக வேண்டியோ சில விஷயங்களுக்காக வேண்டியோ எங்களுக்கு தொடர்ந்து இடையூறுகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதையெல்லாம் மீறித்தான் நாங்கள் கிளப்பில் சமூக ஆளுநர்கள் முறையும் இதெல்லாம் மீறித்தான் நாங்கள் இந்த கிளப்புகளை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார், இப்போ அந்தந்த காவல் நிலையங்களில் நாங்கள் அவ்வப்போது சொல்கிறோம். அதாவது கரெக்டான முறையில் எங்களுக்கு அந்த டைமிங்கில் நடக்கக்கூடியது, எங்களுக்கு உறுப்பினர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எங்களுக்கு அந்தந்த பார்களில் சூப்பர்வைசர் வச்சுருக்கோம், அந்த கேஷியர் இருக்காங்க மற்றும் மேனேஜர் இருக்காங்க, அவங்களே பேசி ஓரளவுக்கு தீர்த்துக்குருவாங்க. இதையெல்லாம் மீறி போகும்போதே நாங்கள் காவல் நிலையங்களில் புகார் செய்வோம், அவங்களுக்கு பார்த்து பிரச்சனை முடிச்சு கொடுப்பாங்க. பணம் பறிக்கும் நோக்கத்துடன் மறைமுகமா பெட்டிஷன் மூலமா பண்றோம். நாங்கள் பலமுறை இல்லை கொஞ்சம் நாங்கள் பலமுறை இதை இப்போ இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய அமைச்சரை இனிமேல் தான் நாங்கள் சந்திக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க அமைச்சர்கள்கிட்டையும் நாங்கள் மனுவாக கொடுத்துருக்கோம், கமிஷனர்கிட்டையும் நாங்கள் மனுவாக கொடுத்துருக்கோம், சீஃப் செக்ரட்டரிகிட்டையும் நாங்கள் கொடுத்துருக்கோம், ஹோம் செக்ரட்டரியும் கொடுத்துருக்கோம். எல்லா பேர்கிட்டையும் நாங்கள் ரிட்டனாகவே எங்கள் சங்க லெட்டர் பேடில் கொடுத்துருக்கோம். எங்களுக்குள்ள பிரச்சனையும் எங்களுடைய பாதுகாப்பையும் சொல்லி நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஆளுங்கட்சி நிர்வாகிகள் அப்படியெல்லாம் எங்களுக்கு இப்போ தானே ஆளுங்கட்சியாக வந்திருக்காங்க, அப்படியெல்லாம் அழுத்தம் எங்களுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் தவறாக பண்ணத்தானே நாங்கள் அதில் நாங்கள் பயப்படணும். நாங்கள் முறைப்படி இப்போ அரசு அதைத்தான் முதல்ல சொன்னேன். அரசு இல்லை அரசினுடைய திட்டங்கள் இப்போ போட்ட சட்டங்கள்லேயே நாங்கள் வரவேற்கத்தானே செய்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்களுமே கரெக்டான முறையில் ரூல்ஸாக கொண்டு போயிடுறோம், முறைப்படி கொண்டு போயிடுறோம். அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நமக்கு சமூக ஆர்வலர்கள் பணம் கேட்குறாங்கன்னு சொல்லி அவர் சார் கூட சொல்றாரு. அவங்க மேல தற்போது புகார் கொடுத்துருக்கீங்களா? அது மாதிரி ஆளுங்க மேல, ஏன்னா ஒரு தடுக்கணும்னா புகார் கொடுத்தா கண்டிப்பாக புகார் கொடுத்துருக்கோம். அதில் இனிமேல் போகிற காலகட்டங்களில் நாங்கள் எல்லாமே சிசிடிவி கேமராக்கள் இருக்குது, அதன் அடிப்படையில் நாங்கள் ப்ராப்பராக இனிமேல் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இல்லை கொஞ்ச நாள்லாம் கிடையாது எங்களுக்கு. இதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கொஞ்ச நாளாக இருந்தது. இப்போ எங்களுடைய ஆஃபீஸர்ஸுடைய நெருக்கடி, எங்களுடைய அதிகாரிகளுடைய நெருக்கடி, அவங்களுக்கு முழுமையாக என்னன்ட்டு தெரிஞ்சுக்கிறல, முழுமையாக அவங்க என்னன்ட்டு தெரிஞ்சுக்கிறாம எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அந்த அரசு திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தா முழுமையாக அறிக்கை கொடுத்தது. அந்த அறிக்கையில் எங்களுக்கு ஒரு நோட்டீஸோ இல்லை எங்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை கொடுத்தாக்க நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னா அதை மீறி அதை ஃபாலோ பண்ணலைட்டாக்க அதுக்கடுத்து அவங்க எங்களை கேட்கலாம். ஆனால் இவங்க ஒரு இன்ஸ்டாகிராமு, இந்த ஃபேஸ்புக்கு, இந்த இதுகள்லாம் வச்சு ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை, ஏதோ ஒரு மாவட்டத்தில் பிரச்சனைட்டா டோட்டலாக எல்லா இடத்துலையும், எல்லா இடத்துலையுமே சொல்ல முடியாது. ஒரு சில மாவட்டங்களில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, ஒரு சில மாவட்டங்களில் எங்களுக்கே அதிகாரம் இருக்குது,
உங்கள் கிளப்பை வந்து பூட்டுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்பதை எங்களால் புரிஞ்சுக்கிற முடியல. எங்களுக்கு வந்து 700 கடைகள் இருக்குங்க. 863 863 இது ஒன்று, அதாவது மெம்பர்ஷிப். இப்போ இதை நாங்கள் 700 to 800 வரைக்கும் இருக்காங்க. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடை 12 மணிக்கு திறக்கிறாங்க, நம்ம கடை 11 மணிக்கு திறக்கிறாங்க. கடைகள்னு சொல்லாதீங்க. இல்லை, டாஸ்மாக் கடை சொல்கிறார். டாஸ்மாக் கடை சொன்னால் எஃபல்ட் வந்து நம்ம 11 மணிக்கு திறக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் சரக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் வச்சுருக்கோம். அதை வாங்குறதுக்கு இந்த கடை முன்னாடி என்ன 10 மணிலேருந்து கூட்டமாக நிற்கிறாங்க. இதனால பொதுமக்கள் நிறைய பேர் புகார் பண்ணுறாங்க. இதனால வரும் காலங்களில் எஃபல்ட்டுல என்ன பண்ண போறீங்க? நீங்கள் வந்து எஃப்எல்2 கேட்குறீங்களா, டாஸ்மாக் கேட்குறீங்களா? எஃப்எல்2க்கு வந்து நாங்கள் வந்து 11 to 11 தான் எங்களுடைய டைம். அந்த டைமிங்கில் வந்து மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் வந்தாலுமே வெயிட் பண்ணித்தான் ஆகணும். அந்த டைமிங்கு தான் நாங்கள் அலோவ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து அதிகப்படியாக நீங்கள் வந்து அப்படின்றத ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. வர்ற கஸ்டமரு கடை திறக்கிறதுக்கு முன்னாடி உங்க கடை வாசல்ல வந்து ஒரு 50 பேர் நின்றுறாங்க. இல்லை, அதைத்தான் சொல்கிறேன்ல. நம்ம அதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க, நாங்கள் கரெக்டாக தான் கொடுக்குறோம்ட்டு. இல்லை அதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க, நாங்கள் கரெக்டாக தான் அந்த டைமிங்கு தான் ஓப்பன் பண்ணுறோம். அதை மீறி நாங்கள் ஓப்பன் பண்ணலையில. நாங்கள் லாப நோக்கத்தில் வியாபார நோக்கத்தில் பண்ணணும்டாக்க வர்றவங்களுக்கு வியாபாரம் பண்ணலாம்ல. இல்லை அந்த டைமிங்கு எங்களுடைய அது 11 மணிக்கு நாங்கள் குடிக்கக்கூடிய அறிவுரைகள் நம்ம கிளப்பு சார்ந்த மேனேஜருக்கோ அங்கே இருக்க கேஷியருக்கோ கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் எல்லாமே வந்து அந்த 11 மணி. இந்த 11 மணி கிளப்பினுடைய மெம்பர், அதாவது கிளப்பினுடைய உறுப்பினர் மற்றும் விருந்தினர்கள். வந்து அங்கே அரங்கத்துக்கான அனுமதி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எஃப்எல்2 கடைகள்ல இருந்து சரக்குகள் வெளியே வாங்கிட்டு போகிறாங்க. இது எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க? ரைட். இப்போ வந்து சார் வெளியே கொண்டு போகலாம். அதாவதுங்க எங்களுடைய லைசன்ஸில் வந்து 5வது பாராகிராஃபா சார் சட்ட முன்வடிவு இருக்குது. அதாவது உடைக்காமல் பாட்டில் ஷீல்டோட அதை வந்து வெளியே கொண்டு போய்க்கலாம். கிளப்பில் வாங்கக்கூடியது நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட எங்களுடைய கிளப்பில் தான் வாங்கினான்ற இதை செட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து கொண்டு போவதற்கான ரூல்ஸு, அடிப்படை விதிமுறைகள் எங்கிட்ட இருக்குது. மெம்பர்ஷிப் தான். அதை இந்த பிரச்சனைகள் வந்த பின்னாடி முக்கியமான காரணம் ஒரு காரணம் சொல்லியிருக்கீங்க. அவன் இருக்குது. ஆனால் இது வந்து நாங்கள் ஒரு முக்கியமாக சொல்கிறோம். அடுத்து நாங்கள் இது ஒரு இடம் 2 இடத்துல மட்டும் இல்லை, இது வேறு மாதிரி ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாடு முழுவதுமே இதை எங்களுடைய கிளப்பினுடைய அது உறுப்பினர்கள் மத்தியில் இதை வந்து நாங்கள் விரிவுபடுத்தப்படும் சீக்கிரமே. எஃப்எல்2 பார் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னைக்கு ரீல்ஸ் பார்த்துட்டு தான் வந்து கடைகளை வந்து ஆய்வு பண்ணுறதா வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. இந்த அரசு அந்த அதிகாரிகள் மேலே வந்து நடவடிக்கை அப்படின்னு இருக்கணுன்ற மாதிரியான ஒரு கோரிக்கை முன்வைக்கிறீங்களா? இல்லை ரீல்ஸ் பார்த்துட்டுன்றது ஒரு வார்த்தை வேண்டாம். ரீல்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய விஷயத்தை அதை ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் பார்த்த பின்பு மற்ற இடங்களில் வந்து இது பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் மற்ற டைமிங்கில் எப்போ வேண்டாலுமே எங்களை ஆய்வு பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து சட்ட ரீதியாக எங்களுக்கு இந்தந்த விதிமுறைகளில் நடத்தலாம். இந்தந்த விதிமுறைகள் அடிப்படையில் நாங்களும் சில அமைப்புகளோட தொடர்போட உத்தரவுகளோட இருக்கும். நாங்கள் முறையாக நடத்திக்கிட்டு இருக்கோம். நடவடிக்கை எடுக்க சொல்லி எல்லாம் சொல்லலை. இது அது அரசு தான் கவனிக்கணும். அது நாங்கள் வந்து அது அரசு தான் அரசு தான் கவனிக்கணும். ஆமாம், அரசு தான் கவனிக்கணும். அவங்க வந்து முறையாக நீங்கள் இந்த விஷயத்தையும் செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்றது அரசு தான் சொல்லணும். நாங்கள் சொல்ல முடியாது அதிகாரியை. அவங்க அதிகாரி, அவங்களுக்கு பவர் இருக்குது, அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அவங்க செய்கிறாங்க. அதை வந்து சரியாக பண்ணுறாங்கன்றதை அரசு தான் பார்க்கணும். அரசு அதிகம் இல்லை. நாங்களே சுய பரிசோதனை செய்து கரெக்டான நடைமுறையில் கொண்டு போவதற்கு வழிவகுத்திருக்கு. அவ்வளோ. நன்றி. ஆமாம்.
தமிழ்நாடு எஃப்எல்டோ அசோசியேஷன் தலைவர் வீரபாண்டியன். நான் உங்களுக்கு பேர்கள்லாம் சொல்லிடுவோம்.